ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம 4th டே கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த 4th டேயில் அவர் எப்படி ஓட்டுறாருன்றதை பார்க்கலாம். மொத்த கிளாஸும் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நான் இந்த கிளாஸ்க்கு 1 டே, 2nd டே, 3rd டேன்றது நான் உங்களுக்கு வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். தம்ப்நெயிலில் எதுவும் வைக்கலை. லைனாக பார்க்கணுன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிரைவிங்கில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சீட் பெல்ட். இந்த புல் அண்ட் புஷ் முறை அப்படின்றது இப்போ இந்த கை வச்சுருக்கீங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கேருந்து அந்த பள்ளம்லாம் இல்லாமல் அப்படி கொஞ்சம் ரைட்டில் போயிட்டு அந்த கரண்ட் கம்பத்தை ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளியே நம்ம அந்த ரோடு, அதாவது அந்த வழியாக போகிறோம். இந்த ஆணிக்கல் இருக்குல்ல, அந்த 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 சைடு ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக நம்ம போகிறோம். ஓகே, பொறுமையாக ஆரம்பிங்க. இந்த கிளச் எடுக்கும்போது கவனமாக பார்த்து எடுங்க, பள்ளம் போகக்கூடாது. இப்படி இந்த வழி. ஓகே, நல்லா இந்த கை இப்படி கொடுத்து வாங்குறீங்களா, இதான் சொன்னேன் நான் இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான். இந்த கை மாற்றிங்க, டக்குன்னு அப்படி மாற்றிக்கணும். அப்படி கொடுத்து இப்போ வாங்க. இப்போ இந்த கை அரை வட்டத்துக்கு நீங்கள் பிடிங்க சொல்கிறேன், பிடிச்சி இங்கே பாருங்க, இது நிறுத்திட்டு இந்த கை அப்படி பிடிச்சி இப்படி மாற்று. ஓகே, ஸ்டடி பண்ணி இந்த கம்பத்து வழியாக இந்த பக்கமாக போங்க. டன் டன் டன். என்னாச்சு? ஓகே, இப்போ அப்படியே போங்க. அப்படியே போயிட்டு இந்த வழியில் இங்கே இப்படி கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து இப்போ ஸ்டடி இந்த வழியில் நம்ம அங்கே போய் நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா அந்த வழியில் ரோட்டில் நம்ம பார்த்துட்டு கிராஸ் பண்ணணும். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கிராஸாக போங்க, எனக்கு கீழே உராயிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் கொஞ்சம் கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கிளச் ஃபுல்லாக அழுத்திட்டு கொஞ்சம் ரைட் எடு. இப்படி ரைட் எடு, ஃபுல்லாக எடுக்காதீங்க. கிளச்சு மெதுவாக பிரேக், போதும், ஸ்டாப். எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மெதுவாக லைட்டாக வண்டியை உருட்டி ரைட் சைடு நம்ம வளைக்க போகிறோம் இல்லையா, அந்த புல் அண்ட் புஷ் முறையில் கவனம் வச்சு நீங்கள் வளைக்கணும். ஓகே, ஸ்டார்ட். கிளச்சை ஃபுல்லாக எடுக்காதீங்க, கை போதே வளைங்க. புல் அண்ட் புஷ் முறை. இல்லைம்மா, என்ன ப்ராப்ளம், என்னாச்சு, புரியலையா நான் சொல்கிறது? புல் அண்ட் புஷ் முறைன்றது இந்த கை இங்கே போகவே கூடாது. இந்த கையை இது கொடுக்குறீங்களா, இப்படி நிப்பாட்டி அந்த கையை மாற்றணும். இதுதான் புல் அண்ட் புஷ் முறைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அரை வட்டத்துக்கு மேலே இந்த கை போகக்கூடாது. இதை தான் நான் சொல்கிறேன். இதை ஃபாஸ்ட்டாக செஞ்சு பழகிங்க. இதுதான் ப்ராப்பரான டிரைவிங். இதான் இது இப்படி தான் வண்டியை வளைக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் கிளச்சை பொறுமையாக எடுங்க. பள்ளத்தில் இருக்கு வண்டி, பயப்படாமல் செய்யுங்க. நம்ம இன்னும் பெரிய விஷயம்லாம் செய்கிறதில்ல, சின்ன சின்ன வேலைக்கு தான். இந்த சின்ன வேலையை கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க. பொறுமையாக எடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், போகலாமா? ஓகே, கோ. டர்ன் ஃபாஸ்ட்டாக வளைங்க. இங்கே பாருங்க, அந்த வேலையே இல்லையே, அந்த பக்கம் என்ன இருக்குது பார்க்குறதுக்கு?
ஓகே, திருப்பி முடிஞ்ச உடனே ஸ்டடி. இதை தான் நான் சொல்கிறேன். இன்னும் வாங்க, இப்படி நீங்கள் திருப்பி பழகிட்டீங்கன்னா போதும் 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 போதும். ரோடை பாருங்கள், எவனா வேற எங்கேயோ இருக்குது பழகுது. ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக மெதுவாக கூட்டலாம். ஜெர்க் வராமல் இருக்கணும்னா நீங்கள் அழுத்துறத நிதானமாக செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுத்துட்டு எடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வராது. அவ்வளோதான். ஸ்டேரிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா கவனிங்க. ரைட், லெஃப்ட்லேயே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கிளச்சு, நியூட்ரல், அந்த டைம் கொடுத்து போடுங்க. இப்போ கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட். கொஞ்சம் ஸ்லோவா லெஃப்ட் சைடு வா, லைட்டாக ஸ்லோ. ஜெர்க் அடிக்கூடாது, இருக்கட்டும். வேகம் லைட்டாக ஒரு மீடியமாக வச்சு. ஓகே, டைரக்ஷன் கவனிங்க. அந்த வண்டியெல்லாம் எப்படி போகுது, நம்ம மட்டும் ஏன் இப்படி போயிட்டே இருக்கும்? அந்த வண்டி போகிற மாதிரி அப்படியே நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, போது பாருங்க. ஸ்லோ, வேகத்தடை, கிளச்சு, பிரேக் இங்கேருந்தே ஆரம்பிங்க. ஸ்மூத்தாக பிரேக் அழுத்துறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி அழுத்தணும். ஆனால் வண்டி வேகம் கரெக்டாக குறையணும். இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க. ஓகே, இப்போ ரிலீஸ். செகண்ட் கீர் லிஃப்ட்டை நீங்கள் அழுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். அழுத்தாதீங்க, அது எந்த பக்கம் தள்ளணுமோ அந்த பக்கம் மட்டும் ஃபோர்ஸ் கொடுங்க. இப்போ கீழே தள்ளணும்னா என்ன பண்ணணும், கீழே இழுக்கிறது தான் நம்ம ஃபோர்ஸ் பண்ணணுமே தவிர ஃபுல் லிஃப்ட்டை நம்ம பிடிச்சி டைட்டாக பிடிச்சோன்னா உங்களுக்கு எல்லா கீருமே கொஞ்சம் ஹார்டாக தான் விழும். அவனை விட்டுட்டு நம்ம கீரை மாற்றலாம். அப்படியே பொறுமையாக போகலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். நெக்ஸ்ட் முதல்ல கிளச், அப்புறமா கியர். இந்த கியர் போடும்போது ஸ்டேரிங்கை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது. ஆனால் என்னன்னா கூட அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதை இப்போவே நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணாதான் உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். அதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா இதே கூட பழக்கமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹாரன் யூஸ் பண்ணி ரைட் சைடில் இந்த மாதிரி ரோடு வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிக்னல் வந்துடும் முன்னாடியே, ரைட் சைடில் ரோடு வருது. அந்த மாதிரி இடத்துல ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கோம். எதிர்க்க வண்டி வரும்போது பாருங்கள், வண்டி வந்து அப்படி நேராகுது. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஸ்டடியாகவே போகலாம். ஏன்னா எதிர்க்க வரவன் அவனுக்கு இடைஞ்சலாக இருந்தால் தான் நம்ம ரோடை எடுப்பான். அது இடைஞ்சலாக இருக்கா இல்லையான்றதை நம்ம கவனிச்சிட்டாலே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீடை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துட்டு ஆக்சிலேட்டர் ஒரு ஈவனாக மெயின்டைன் பண்ணணும். அந்த வேகம் ஏற ஏற உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கோட பாயிண்ட் பாருங்க ரொம்ப துல்லியமாயிட்டே இருக்கும். சும்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலே உடனே அப்படி போகும். ஆமாம், லைட்டாக ஸ்லோ பண்ணி லைட் போடுறான். அவன் கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லோ பண்ணால் போதும், ஒதுங்க தேவையில்லை. அவன் அதுக்கு தான் முன்கூட்டியே அவன் லைட் போட்டுறான். இப்போ லேசாக ஸ்பீட், ஒரே ஸ்பீடாக. சேம் டூ வீலர் மாதிரி தான். டூ வீலரில் கூட பாருங்கள் வேகம் ஏற ஏற ஹேண்ட்லிங்
நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. வண்டி சாய்ச்சாலே திரும்பிடும். லாங் ஆடி எப்பவுமே ஒரு முறை ஹாரன் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் லாங்காக யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்ஷன் நல்லா கவனிங்க. கொஞ்சம் ஸ்லோ. இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளச் அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுட்டு வண்டியை ரொம்ப நிதானமாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் நிற்கிற இடம் அகலமாக இருக்கணும். அந்த மாதிரி இடமா பார்த்து ஸ்டாப் பண்ணுங்க. அதேமாரி மேலே ஏதாவது களை ஏதாவது இடிக்குமா நம்ம வண்டியில், அதையும் பார்த்துக்கணும். ஹைட்டும் பார்க்கணும், அகலமும் பார்க்கணும். ஓகே, பர்ஃபெக்ட். நிற்கிற டைமில் ஸ்டேரிங்கை பர்ஃபெக்டாக நேராக்கி சுத்தமாக நின்ன பிறகு தான் நம்ம வந்து கியரை நியூட்ரல் பண்ணணும். ஓகே, இப்போ பிரேக் பாருங்கள், பிடிக்கல. வண்டி பாருங்கள், நின்ன உடனே டவுன் இறங்க ஆரம்பிக்குது.